உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போதும் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். 17வது அதிகாரத்தை கவனிப்போமாக. இந்த நீதிமொழிகள் நமக்கு மிகவும் பிரயோஜனமானவை. இந்த பொல்லாத பாவ உலகிலே நாம் எப்படி நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது, எப்படி நீதியை காத்துக்கொள்வது, எப்படி தேவனுக்கு பிரியமாயிருப்பது, எப்படி தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பது, இந்த பொல்லாத பாவ ஜனங்களிடத்தில் ஏதாவது விஷயத்தில் சிக்கிக்கொள்ளாமல் எப்படி இருக்கிறது, எல்லாவற்றையும் குறித்து இந்த நீதிமொழிகள் நமக்கு போதிக்கிறது. பொதுவாக இந்த போதனைகளை கேட்க நமக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை, அதனால் அடிக்கடி இதை வாசிக்கிறதும் இல்லை. ஆனால் வாசித்தால் நல்லது. இப்பொழுது முக்கியமான வசனங்களை விளக்கி சொல்லுகிறேன், மற்றபடி இதை வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக தருவார். நீதிமொழிகள் 17. சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கலும் அமெரிக்கையோடே சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்கள். டேஸ்ட்டாக எல்லா சாப்பாடும் செஞ்சு வச்சுருப்பாங்க, ஆனால் போனால் வீட்டுக்கு போனால் சண்டை தான். என்ன செய்கிறது? இந்த சண்டையும் சகிச்சுக்கிட்டு வீட்டில் சாப்பிட்ற ஆளுக ரொம்ப கொஞ்சமாக இருப்பாங்க. அந்த போய் அங்கே அந்த சண்டை போட்டுட்டு பேச்சு வாங்கிக்கிட்டு அந்த சோறு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சாப்பிடாமல் இருந்து போயிடலான்னு நினைக்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க. அதனால் வீட்டில் அடிக்கடி சண்டை வந்துச்சுன்னா பிரிவினையே வந்துடும். அருமையானவர்களே, இந்த சோத்துக்காக இந்த பேச்சு வாங்கணுமா? அப்படியெல்லாம் அது புருஷனானாலும் சரி, மனைவியானாலும் சரி, பிள்ளைகளானாலும் சரி, சோத்துக்காக இம்புட்டு அல்லது நல்ல சாப்பாட்டுக்காக இம்புட்டு பேச்சு வாங்கணுமான்னா ஐ டோன்ட் நோ, யாரும் அப்படி இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே, ஆனால் அமெரிக்கையோடே சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். சமாதானமாக அமைதியாக உட்காந்து ஒன்றும் இல்லைனாலும் சும்மா யாரோ வெறும் 2 இட்லியை, சாம்பார் இருக்கோ சட்னி இருக்கோ, வெறும் சீனியை தொட்டு சாப்பிட்டுட்டு போதும், மனசு நல்லா இருக்குது. அதாவது இந்த சண்டைகள், அந்த சண்டைகள் மனுஷரை வீட்டில் குடியிருக்க விடுறதில்ல. நாம் கர்த்தர் சொல்கிறார், நான் சாந்தம் மனத்தாழ்மையும்னு. நம்மளும் அடிக்கடி இதை பேசுவோம். ஆனால் எந்த அளவுக்கு நாம் இந்த சாந்தம் மனத்தாழ்மையுமாக இருக்கோங்கிறத நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய இருதயத்தை சீர்தூக்கி பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கணும். அப்போ தான் அது நல்லது. சாந்தத்தை, அதாவது சில சமயத்தில் ஒரு காரணம் இல்லாமல் யாரை பற்றியாவது வீட்டில் இருக்க யாரை பற்றியாவது ஒரு ஆத்திரம், ஒரு கோபம், அவங்க இப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்க அப்படியா நினப்பு ஒரு காரணம் இல்லாமல் நீங்கள் வீடுகளில் சண்டை போடுற ஆளு இருக்கீங்க, எனக்கு தெரியும். அது என்ன, யார் அந்த வேலையெல்லாம் பார்க்குறது? ஏதோ நம்ம கர்த்தருக்குள்ளே ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாதுன்னு சில தீய ஆவிகள் நமக்கு அப்படி இப்படி ஏவி விட்டு நம்மளை போய் முகஞ்சி சண்டை போட விட்டுட்டு கடைசிக்கு பிரிவினை. அதாவது குடும்பம்னு சொல்கிறப்ப கணவன் மனைவியும் பிரியக்கூடாது, மரணமே இன்றி இவர்களை ஒருத்தர் பிரிக்கக்கூடாது அப்படின்னா மோசையுடைய காலத்தில் இவர்களுடைய மன கடினத்து நிமித்தம் அந்த தள்ளுதல் சீட்டை கொடுக்கறதுக்காக அனுமதித்தான் போட்டிருக்கு.
எதை நிமித்தம்? அவருடைய மனக்கடினத்தை நிமித்தம். நமக்கு வேணுமா அது, இந்த மனக்கடினம்? அவரே சாந்தம் மனத்தாழ்மையுமா இருக்கேன்னா நம்ம கொஞ்சம் அடங்குவோம், நம்ம கொஞ்சம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், நம்முடைய இருதயத்தை கொஞ்சம் தேவனுக்கு ஏற்ற விதத்தில் கொஞ்சம் அமைதிப்படுத்துவோம். அது கொதிக்கக்கூடாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதேன்னு சொல்லியிருக்காங்க. கோபம் வருது, ஆனால் அடங்கணும், அடக்கணும். புத்தியுள்ள வேலைக்காரன் லச்சை உண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு சகோதரருக்குள்ளே சுதந்திரத்தில் பங்கடைவான். இது அதை விட மோசம். வேலைக்காரன் அவன் புத்தியாக இருக்கிறதுனால இந்த பிள்ளைக புத்திரர்கள் இவங்க அறிவீனமாக இருக்கிறதுனால அவன் லாவகமாக சில காரியங்களை பேசி நல்லா செஞ்சு கடைசியில் பங்கு வாங்குகிற அளவுக்கு வந்துடுறான். ஏன்? இந்த புத்திரர் தானே அப்படி நல்லா இருக்கணும். ஆனால் வேலைக்காரனுக்கு அவ்வளவு விட்டு கொடுக்குற அளவுக்கு இவங்க அவ்வளோ புத்தியீனமாக மதிகட்டு போய் தங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பொருளாதாரத்தை ஒழுங்காக காத்துக்கொள்ள தெரியாத மதிகட்ட ஆளுகளை என்ன செய்கிறது? அப்புறம் இப்படி தான் ஆகுது. உங்கள்கிட்ட 100 ரூபா இருக்குது. இந்த 100 ரூபாயை நீங்கள் கர்த்தர் கொடுத்தது, இது எனக்கு கர்த்தர் கொடுத்ததை நான் கர்த்தர் கேட்ட விதத்தில் என்னுடைய நன்மைக்காக நான் பயன்படுத்தணும். ஆமாம், இதில் எப்படி பயன்படுத்துறதுன்னு கர்த்தர் கணக்கு வச்சுருக்கிறாரு. நீங்கள் ஒரு சம்பளம் வாங்கினீங்கன்னா அது நீங்கள் சம்பாதிச்சது தான், ஆனால் கர்த்தருடையது. கர்த்தர் உங்கள்கிட்ட அதை கொடுக்குறாரு. நீங்கள் அதை எந்த விதத்தில் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க, அது கர்த்தருக்கு மகிமையாக இருக்கணும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் கர்த்தருக்கு மகிமை. நீங்கள் நல்லா இருக்கணும். அதில் கர்த்தருக்கு ஒரு பங்கு நீங்கள் முதல்ல கொடுக்கும்போது தான் அதை கர்த்தரை கனம் பண்ணுறீங்க. அப்போ இதையெல்லாம் பார்த்து இந்த பொருளாதாரம் அதை பாருங்கள், இது கொடுமைங்க. புத்தியுள்ள வேலைக்காரன் லச்சை உண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு, அதாவது பேரை கெடுக்கிற ஒரு மகனை, அந்த புத்திரனை ஆண்டு சகோதரருக்குள்ளே சுதந்திரத்தில் பங்கடைவான். 5-6 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா இவனும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி சேர்ந்து கடைசிக்கு பங்கு வாங்கிடுவேன். அருமையானவர்களே, இது எதுக்கு எழுதியிருக்கு? சரி, வேலைக்காரன் கொஞ்சம் கொடுக்கலான்னா, அப்படி நீங்கள் கொடுக்கலான்னு நினச்சிங்கன்னா உங்களை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. வேலைக்காரனுக்கு கூலி மட்டும்தான் கொடுக்கணும். அவனை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தணும். அவனை ரொம்ப அவனுக்கு இடம் கொடுத்தீங்கன்னாக்க சொத்தில் பங்கு காப்பான்னு இன்னொரு இடத்துல எழுதியிருக்குது. ஓகே, இதில் புத்தியாக இருப்போமாக. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எந்த ஒரு பொருளாதாரம் சரி, சம்பாத்தியங்கள் அல்லது வீடு அல்லது நிலங்கள் அல்லது ஒரு நல்ல மோட்டர் சைக்கிளு இல்லை ஒரு காரு, ஒரு சைக்கிளாக இருக்கட்டும், கர்த்தர் கொடுத்ததை அது கர்த்தர் கொடுத்தது அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருந்ததுன்னா அதை ஏட்டிக்கு போட்டியாக நம்ம அதை பயன்படுத்த மாட்டோம். மோட்டர் சைக்கிள் எடுத்தோடனே திருகிறது, வேகமாக போய் பத்திரமா வீடு சேர்ந்தால் பரவாயில்ல, வீட்டில் தூங்குறது போல் ரோட்டில் படுத்து கிடந்தா, அதாவது அதை பயன்படுத்த தெரியாதது பெரிய தப்புங்க. கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களை சரியான விதத்திலே பயன்படுத்தி நமக்கும் ஆசீர்வாதமாக கர்த்தருக்கு மகிமையாக வாழணும்னு கர்த்தர் சொல்கிறாரு. இதை கொஞ்சம் நிதானிப்போமாக, இல்லாட்டி வேலைக்காரையும் பங்கு வாங்கிடுவேன். அடுத்து, வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். வெள்ளிக்கு குகை, பொண்ணுக்கு புடம். ஆனால் இருதயத்தை சுத்தம் பண்ணுற புடமிடுகிற ஆள் யாருன்னு பார்த்தா கர்த்தர். அவருக்கு இங்கே உள்ள கொஞ்சம் அழுக்கு இருந்தால் தெரியும், அது போக வரைக்கும் விட மாட்டார். துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான். துஷ்டன் அவன் எப்பவுமே யாரையாவது சிக்கலில் மாட்டி விடுறது, கெடுக்கிறது துஷ்டன். அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான். பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். இந்த பொய்யன்னாக்க, இப்போ நேற்று ஒருத்தன் பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவன் பொய்யன் கிடையாது. ஆனால் வழக்கமாக பொய் தான் பேசுவான்னா அவன் பொய்யன். அந்த பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். எதையாவது கெடுக்கிற வார்த்தைகளை பேசுகிற ஜனங்கள் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்பான். அவன்
ஏன்னா அவனுக்குள்ளே இருக்க ஆவி அப்படிப்பட்டது. நமக்குள்ளே ஆவி நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நல்ல ஆவி தான், பரிசுத்த ஆவி தான். ஆனால் எப்போயாவது அடிக்கடி ஏதோ சேட்டை பண்ணுறோமா, தப்பாக ஏதாவது செய்கிறோமா கவனிக்கணும். ஒரு தப்பு கூட பண்ணாமல் வாழ்கிறது தானே நல்லது. சும்மா இந்த உலகத்தில் தான் இருக்கான், சரீரத்தில் தான் இருக்கிறான், பலவீனமான மனுஷன் தானே, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. மனுஷன் குரங்குலேருந்து வந்தவன் கிடையாது. குரங்குலேருந்து வந்தவனாக இருந்தால் மிருகம் போல் செயல்படுவான். நீங்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய மகிமை உங்களோடு கூட இருக்கிறது, அவருடைய பரிசுத்த நீதி உங்களோடு கூட இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் லேசாக நினைக்கக்கூடாது. நீங்கள் யார் என்பதை நினைத்து பார்த்தால் உங்களுடைய நடவடிக்கை சரியாக இருக்கும். சரி, ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சுட்டு அதை சந்தோஷப்படுறான் பாருங்கள், அவன் இன்னைக்கு தண்டனைக்கு தப்புறது. பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. பிள்ளைகளுடைய மேன்மை, பிதாக்கள் நல்லா இருந்தால் பிள்ளைகளை நல்லா வளர்த்து வைப்பாங்க. அப்போ பிள்ளைகளுடைய மேன்மை எது? அவர்களுடைய பிதாக்கள். சரி, பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். பேர பிள்ளைக முதியோருக்கு கிரீடமா? இங்கே பாருங்கள், பிள்ளைகளை வளர்க்குறப்ப ரொம்ப போராடி பெற்றோர் வளர்ப்பாங்க. ஆனால் இந்த பிள்ளைகளின் பிள்ளைகள் அதாவது தாத்தா பாட்டி ஆகும்போது அவங்க இந்த பிள்ளைகளை வளர்த்த அளவுக்கு அவ்வளவு போராட்டங்கள் அவங்க போராட முடியாது. ஆனால் அந்த பிள்ளைகளை வளர்க்குற போராட்டத்தெல்லாம் அந்த அப்பா அம்மா பார்த்துக்கிடுவாங்க. ஆனால் அந்த பேர பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்க இந்த தாத்தா பாட்டிக்கிட்ட கதை கேட்குறது, சந்தோஷமாக பேசி ஏதாவது செஞ்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறது, அது அந்த தாத்தா பாட்டிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால தான் சொல்லுது, நல்ல பிள்ளைகள்னா அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம் வச்ச மாதிரியாம். சரி, மேன்மையானவைகளை பேசும் உதடு மூடனுக்கு தகாது. அவன் மூடன், தேவனற்றவன், தேவனுடைய காரியங்கள் எதையுமே தெரியாது, உலக காரியங்களே ஒன்றும் தெரியாது, மூடன். அவன் மேன்மையான பேசுகிற வாய் அவனுக்கு தகாது. ஆனால் பேசுவாங்க. பொய் பேசும் உதடு பிரபுவுக்கு எவ்வளோ வேணும் தகாது. ஒரு அளவில் பெரிய மனுஷனாக இருக்கான், ஊரில் மூப்பர்கள் அல்லது பெரிய மனுஷர்னா ஒரு பொய் பேசுனா போச்சு, அவன் பேரே கெட்டுரும். பொய் பேசும் உதடு பிரபுவுக்கு எவ்வளோ வேணும் தகாது. பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு அது ரத்தனம் போல் இருக்கும். லஞ்சம் வாங்குறப்ப அட்டையப்பா பொண்ணு வெள்ளி ரத்தனம் மாதிரி இருக்குமா, அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும். இந்த பரிதானம் லஞ்சம் வாங்கினான்னா காரியத்தை செஞ்சு கொடுக்குறேன், அதனால் பரிதானம் நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும். அதுக்கு நிறையா செய்ய முடியும். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். இதை ஏற்கனவே ஒரு தடவை வாசிச்சிருக்கான். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். சரி, ஒரு தப்பு பண்ணிட்டான், சரி விடிய அதை பற்றி பேசாத அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு வேணும்னு நினைக்கிறான். மூடனை 100 அடி அடிப்பதை பார்க்கலும் புத்திமானை வாயினாலே கண்டிப்பதே அதிக உரைக்கும். மூடனை உரலில் போட்டு நெய்யை குத்தினாலும் அவனுடைய மூடத்தனை அவனை விட்டு போகாது அப்படின்னு இங்கே தான் எழுதியிருக்குது, பின்னாடி வரும். அவனை அப்படி போட்டு அடித்து அவனுக்கு ஒன்றும் புத்தி வராது. ஆனால் புத்திமான டேய் அப்படி அவன் சொன்னால் போதும், புத்திமானை வாயினாலே கண்டிப்பதே அதிக உரைக்கும். துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான், குரூர தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான். துஷ்டமான பையன், அவன் எல்லாருக்கும் சிண்டு முடிஞ்சு விட்டு பிரச்சனையை கிளப்புவான். அவன் கலகத்தை தேடுகிறான். குரூர தூதன், அதாவது ரொம்ப பொல்லாத தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான். ஏதோ ஒரு விதத்தில் அங்கே அது மாதிரி நடந்துருதுங்க. தன் மதிகேட்டில் தெரியும் மதியீனனுக்கு எதிர்ப்படுவதை பார்க்கலும்
மதிகேட்டில் தெரிகிற மதியனன் அவனுக்கு எதிர்ப்படுவதை பார்க்கலாம் குட்டிகளை பறிகொடுத்த கரடிக்கு எதிர்ப்படுவது வாசி. இது எப்படி அந்த மதிகேடான மனுஷன் எவ்வளவு பொல்லாதவன்னு சொல்கிறதுக்கு இப்படி சொல்கிறாரு. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. நன்மைக்கு தீமை செய்கிறவன் அவனுடைய வீட்டை விட்டு தீமை நீங்காது. அதாவது சாபம் அந்த வீட்டில் தங்கிருச்சு. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. சண்டை ஆரம்பித்த ஒரு பாடு அதை நிறுத்த முடியாதுங்க. வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசி தான் ஆகணும். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சண்டை வர்றதுக்கு முன்னாடியே விவாதத்தை விட்டு விலகலாம். போதுமையா விடியா, இதோட நம்ம ஏதோ நெட்டையை கூட நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு பேசி முடிக்கிறது ரொம்ப அற்புதமான காரியங்கள். ஆனால் சண்டை போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டெல்லாம் ஏறி நீங்கள் கோர்ட் ஏறி இறங்கிடுவீங்க. உங்கள் பிள்ளைகள், உங்கள் மனைவி பிள்ளைகளுடைய நிலைமை, அப்பா சும்மா கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்குது, செலவு பண்ண வேண்டியிருக்குது, அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் ஆள் வர்றாங்க, என்ன யாரும் குடும்பத்தில் நிம்மதியாக இருக்க முடியாதுங்க. ஆதலால் சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விவாதத்தை விட்டு விலகுவது நல்லது. துன்மார்க்கனை நீதிமான் ஆக்குகிறவனும், இந்த பஞ்சாயத்து பண்ணுற ஆளுக, துன்மார்க்கனை நீதிமான் ஆக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்குகிறவனுமாகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். இன்றைக்கி நமக்கு தலைமை, அதான் அரசாங்கத்துலேயும் சரி அநேக இடங்களில் தலைமையாக இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா எது தப்போ அதை கரெக்டுன்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. எது சரியோ அது தப்பு தான் அப்படின்னு முடிச்சிடுவான். அது அவ்வளோ பேச நமக்கு தெரியாதுங்க. ஆனால் அப்படி ஆளுங்க இருக்காங்க. இந்த வகை ரெண்டு வகையான ஆட்களும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள்னு பைபிள் சொல்லுது. ஞானத்தை கொள்ளும்படி மூடனுடைய கையில் ரொக்கம் எண்ணத்திற்கு, அதன் மேல் அவனுக்கு மனம் இல்லையே. ஞானம் கர்த்தர் கொடுக்கறது, அது ஏதாவது செலவு பண்ணியாவது இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளலான்னா காசு கொடுத்தா கூட இந்த ஞானத்து மேலே இந்த மூடனுக்கு மனசு இல்லைல்ல. அப்புறம் எங்கிட்ட ரொக்கத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம்? வேஸ்ட்டு. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். சகோதரர்கள் எவ்வளவு நண்பர்கள் சிநேகிதர்கள் எல்லாம் இருக்கலாம், எல்லா காலங்கள்லேயும் அவன் சிநேகிப்பான். ஆனால் இடுக்கண் நேரத்தில் உதவுறதுக்கு தான் சகோதரன்னு சொல்லியிருக்கு. பொதுவாக இது செயல்படுது. ஓகே. புத்தியீனன் தன் சிநேகிதனுக்கு முன்பாக கையடித்து கொடுத்து பிணைப்படுகிறான். புத்தியீனன் அதாவது இந்த பிணைப்படுகிறது, ஜாமீன் போடுறது, கடன் வாங்கலவங்களுக்கு போய் நான் ஏற்றுக்கிட்டு போடுறேங்கிறது, ஷுவரிட்டி, இதெல்லாம் இங்கே என்ன சொல்லுது பாருங்கள். சிநேகிதனுக்கு முன்பாக கையடித்து கொடுத்து பிணைப்படுகிறான். யார்? புத்தியீனன். பின்னாடி ரொம்ப பாடுபடுவான். கூடுமானவரை இந்த மாதிரி காரியங்களில் நமக்கு தெரியும் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு. நம்முடைய நண்பர்கள், வீட்டார் சில சமயத்தில் தேவைப்படுறப்ப செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் கர்த்தர் சொன்னாரான்னு நீங்கள் கவனிக்காமல் செஞ்சீங்கன்னா பின்னாடி பெரிய பிரச்சனை தான். வாது பிரியன் பாதக பிரியன், வழக்காடிக்கிட்டே கிடப்பான் பாருங்கள். யாருக்காவது பாதகம் வரணும். தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான். யார் தன் வாசலை உயர்த்தி கட்டுறது? மற்ற தெருவில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு படி 2 படி போட்டு கட்டினாங்கன்னா ஒரு 5-6 படி போட்டு கட்டுவான். அப்படி வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான். அவனுக்கு தெரியாது, அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இப்படி இப்போ உயர்ந்து அப்படியெல்லாம் அவன் நினைக்கலாம். ஆனால் முடிவில் அவன் மற்றவர்களை காட்டில் நல்லா நான் உயர்ந்து அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க அந்த பெருமை, அதெல்லாம் பின்னாடி அவனுக்கு அழிவை கொண்டு வந்து சேர்த்து விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை, புரட்டு நாவுள்ளவன் தீமையிலே விழுவான்.
மாறுபாடவன், நான் பல தடவை சொல்லியிருக்கேன், கர்த்தருடைய எண்ணங்களுக்கு விரோதமாக மாறுபாடாக பேசுகிறது அவன் மாறுபாடு உள்ளவன். புரட்டு நாவுள்ளவன், இது யார்? புரட்டு நாவுள்ளவன். வசனத்தையே புரட்டுறாங்கன்னு சில இடத்துல சொல்லுவாங்க. ஆனால் மாற்றி மாற்றி பேசுறது, புரட்டு நாவுள்ளவன் தீமையிலே விழுவான். ஒரு நேரம் கெட்டிக்காரத்தனமாக பேசிட்டு போவான், இன்னொரு தடவை மாட்டிக்கிடுவான். கர்த்தர் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க, எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஞானமாய், ஒழுங்குள்ளதாய், கவனமாய், எல்லாம் சரியாய் செய்யப்படுவதாக. அப்போ கர்த்தர் உதவி செய்வார். மூட புத்திரனை பெறுகிறவன் தனக்கு சஞ்சலம் உண்டாக அவனை பெறுகிறான். மூடன் நமக்கு தெரியும், மூட புத்திரன். மூடன்னா ஒன்றும் தெரியாது. இப்படி ஒன்றும் தெரியாத பேக்குகளை பெற்று வச்சிருக்கிற அப்பாவுக்கு எப்படி இருக்கும், எப்படி நல்ல பேர் கிடைக்கும் அந்த ஊரில்? மூட புத்திரனை பெறுகிறவன் தனக்கு சஞ்சலம் உண்டாக அவனை பெறுகிறான். ஏன் தான் இவனை பெத்தனோ, இது மாதிரி இருக்கிறாங்க, நல்லா இல்லை, முட்டாத்தனமாக எதையாவது செய்ய வேண்டாலும் செஞ்சு பிரச்சனை இழுத்துக்கிட்டு வம்பு இழுத்துக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் புலம்பல் தான், சஞ்சலம்தான். சஞ்சலம் உண்டாக அவனை பெறுகிறான். மதியீனனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சி இல்லை. மதியீனன் மதிகெட்டவன். பிள்ளைய புத்தி கெட்ட ஆளுகளாக மதிகெட்ட ஆளுன்னு சொல்லுவோம்ல, அந்த பிள்ளைகளுடைய தகப்பனுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க அவன் சந்தோஷமாக இருந்துருவான்னு. மற்ற எல்லா காரியங்களும் அவனுக்கு நல்லா இருக்கலாமா இருக்கான். ஆனால் அந்த பிள்ளைக மதிகெட்டதனமாக இருக்கும்போது மற்ற எவ்வளோ நல்ல காரியங்கள் இருந்தாலும் பிள்ளை எப்படி இருந்து தொலையுதேன்னு அவனுக்கு சஞ்சலமும் மகிழ்ச்சி இருக்காதுங்க நிச்சயமாக. அதனால தான் பாருங்கள், கொஞ்சம் கவனிங்க, சில சமயத்தில் இந்த சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது பிள்ளைகளை கண்டித்து வளர்க்குறத பெற்றோர் அப்போ விட்டுட்டு பின்னாடி ரொம்ப பிரயாசப்படுறாங்க, போராடுறாங்க, ஆனால் முடியாமல் போயிடுது. அங்கே கிராமங்களில் சொல்லுவாங்க தும்ப விட்டுவிட்டு வாழை பிடிக்கிறதுன்னு. அதாவது மாடு கயிறு போட்டு கட்டி கையில் கயிறு இருக்குது, அந்த கயிற்றை பிடிச்சி இழுத்துட்டு மாட்டை கொண்டு போய் சேர்த்துடலாம் எங்கே வேணாலும். ஆனால் இந்த ஓடுற மாட்டை, அடங்காத மாட்டை, அந்த மாடு விஷயங்களில் இந்த கயிறை விட்டுட்டான்னா, தும்ப விட்டுட்டு அப்புறம் வாழை பிடிக்க போகிறதான். ஏங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா? மூடப்புத்திரனை பெறுகிறவன் தனக்கு சஞ்சலம் உண்டாக அவனை பெறுகிறான். மதியீனனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சி இல்லை. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஔஷதம்னா மருந்து. மன மகிழ்ச்சி அப்போ நல்ல மருந்து. இப்போ கேள்வி, எவ்வளவு பேர் எவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கீங்க? இப்போ ஒரு விதத்தில் சொல்கிறேன், அதிகமான வியாதி வர்றதுக்கு காரணம் இங்கே இருக்குதுங்க. கர்த்தர் இவனை பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தில் நிறைந்தவனாக வாழணும்னு ஏற்படுத்தினா, பொதுவாக நிறைய பேர் அந்த சந்தோஷம் இல்லாமல் துக்கத்தோடையே இந்த பாரமான வாழ்க்கைங்க, பிள்ளைகளை பற்றிய பாரம் எனக்கு இவ்வளவு அழுத்துது, மகிழ்ச்சியே இல்லை. ஆனால் மன மகிழ்ச்சி தான் நல்ல மருந்து. மன மகிழ்ச்சி உங்களுடைய சரீரத்தை பலமுள்ளதாக ஆக்கும், சுகமுள்ளதாக வைக்கும். எப்படி பாஸ்டர் மன மகிழ்ச்சியாக இருக்கிறது? அது நீங்களும் கர்த்தரும். பாஸ்டர் ஒன்றும் செய்ய முடியாதுங்க இதில். பாஸ்டர் நான் மன மகிழ்ச்சியாக இருக்கேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த ஜெபம் வேஸ்ட்டு. நீங்கள் பிதாவாகிய தேவனோட நல்ல உறவுக்குள்ளே வந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களை மன மகிழ்ச்சியோடு வச்சிருவார். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம்னு பைபிளில் போட்டிருக்குல்ல. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அன்பை, தேவ அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றுகிறவர். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், நல்ல மருந்துங்க சரீரத்துக்கு. முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். இதை ஏற்கனவே பார்த்துருக்கோம்.